வியானுக்கு நல்ல ஒரு வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு லஞ்ச் தான் நம்ம வந்து அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு டிஷ்ஷஸ் நீங்க ரெசிபிஸ் கொஞ்சம் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிஷ் வந்து நான் செய்யறேன். அண்ட் வியானுக்கு வந்துட்டு வெறும் வந்துட்டு வெயிட் மட்டும் கெயின் ஆகக்கூடாது. வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னா அவன் ரொம்ப ஹெல்தியா இருக்கான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? ஸோ அவனுக்கு கொஞ்சம் பிரெயின் டெவலப்மெண்ட்காகவும் நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டும் கொடுக்கணும். அதே சமயத்துல அது வந்து ஒரு ஹெல்தி வெயிட் கெயினாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த டிஷ்ஷை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ வாங்க இது என்ன டிஷ், இதை எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அவனுக்கு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது தான் இந்த வெள்ளை உளுந்து. ஸோ நீங்க கருப்பு உளுந்து இருந்தா கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம். நான் அவனுக்கு வந்து இனிஷியலா ட்ரை பண்றதுனால வெள்ளை உளுந்து வந்து அவனுக்கு நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். யூஸ்வலா உளுந்தங்கஞ்சின்றது வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒரு வெயிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், குட் ஃபேட்டும் கூட. அது மட்டும் இல்லாம நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே இது இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ பேபிஸ் மட்டும் கிடையாது, கேர்ள்ஸும் சரி, மென்ஸும் சரி, ஸோ காமனா அடல்ட்ஸுமே வந்துட்டு கண்டிப்பா வாரத்துல 2 தடவை இந்த உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். இதை வந்து எப்படி நான் வந்து வியானுக்கு வந்து கொடுக்க போறேன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வியானுக்கு கொடுக்கறதுக்கு நான் வந்துட்டு இது வந்து ஒரு அளவு ரேஷியோ வச்சுக்க போறேன். ஸோ இந்த டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்துக்க போறேன். இந்த டேபிள் ஸ்பூன்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து எடுக்கிறேன். ஸோ அடுப்புல வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸோ பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப பொறுமையா மெதுவா வந்து இதை வந்து வறுக்கணும், இந்த 2 டேபிள் ஸ்பூன் உளுந்த. ஸோ இதோட நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 முந்திரி பருப்பு, 3 பாதாம். சின்ன பாதாமா இருக்கிறதுனால நான் 3 ஆட் பண்றேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுகட்டும். ரொம்பவும் நம்ம வந்து கருக விட்டுறக்கூடாது. இது வந்துட்டு நல்லா வறுக்கிறப்ப வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். அந்த உளுந்தோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ஒரு செம்ம ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அதோட இன்னொரு ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு வியானுக்கு வந்து கொடுக்க போறோம். ஸோ எந்த ஃபுட்டு புதுசா ட்ரை பண்றதா இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் இந்த மார்னிங் டு அந்த மத்தியானத்துக்குள்ளேயே ட்ரை பண்ணிடலாம். ஈவினிங் டைம்ல உங்களுக்கு வந்து புதுசா ஒரு ஃபுட் வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து லஞ்சா வந்து நான் இது வந்து அவனுக்கு மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா வறுந்ததும் நம்மளுக்கு வந்து சூப்பரான ஸ்மெல் வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது ஏன் நம்ம வந்து வறுத்து கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வறுத்தா கொஞ்சம் வேகமா வந்துட்டு ஊறும். நான் முன்னாடியே அது ஊற வைக்கல, அதனால நான் வந்து கொஞ்சம் வறுத்துட்டு நான் ஊற வச்சேன் அப்படின்னா அது வேகமா எனக்கு வந்து சோக் ஆயிடும் அப்படின்றது பிளஸ் ஒரு ரீசன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நீங்க வறுக்காம அப்படியே நீங்க கொடுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது அந்த ஒரு மாதிரி ரப்பர் ஸ்மெல் வரும். ஆக்சுவலா அதை அரைச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்காது. அதனால எப்பயுமே ஃபர்ஸ்ட் டைம் நல்லா வந்து வறுத்து நம்ம எதுனாலுமே ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறப்ப ஸ்டீம் பண்ணி கொடுப்போம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் நல்லா நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வராம குழந்தைங்க கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நம்ம வறுத்து கொடுக்கறது. இதை வந்து நல்லா கை வச்சுட்டு நல்லா இப்படி வறுத்துக்கலாம். நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல வறுத்து வரவும் நம்ம வந்துட்டு அதே டேபிள் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அரிசி. ஸோ நான் வந்துட்டு ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து வந்து இதுல 2 அண்ட் அதுல வந்து 1 பங்கு வந்து அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி. ஸோ இது இன்னும் இதே மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் லைட்டா வறுத்தா போதும். நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா அந்த அரோமா சூப்பரா இருக்கு. ரைஸும் நல்லா இந்த மாதிரி வந்ததும் இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி நான் ஒரு 2 டைம்ஸ் இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா சோக் பண்ணி வைக்க போகிறேன். இந்த உளுந்து வந்து நல்லா ரெண்டாகி இந்த உடஞ்சி வரணும். நான் காட்டுறேன். ஒரு 1/2 அன் ஹவர் இது வந்து நல்லா ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வைக்கலாம். ஸோ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்படி எடுத்து இப்படி எப்படி உடையுது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு அது வந்து ஈஸியாக நீங்கள் இப்படி அமுக்குறது உடஞ்சிருச்சு அப்படின்னா நல்லாவே ஊறி இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து எனக்கு வந்து பாதாம் இந்த தோல் மட்டும் பிடிக்காது. ஸோ நல்லா ஊறினதுனால ஈஸியாக தோல் மட்டும் பீல் பண்ண வருது. நான் அந்த தோல் நான் எடுத்துடுறேன். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஒரு ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ நல்லா தண்ணி ஊற்றி தான் நல்லா அரைச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வடிகட்டி இதுக்கான பால் மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ நல்லா வடிகட்ட போகிறோம்.
இதுல பெருசா திப்பி எதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம நல்லா அரைச்சிட்டு மீன் நல்லா வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால. ஸோ இந்த லேசா இங்க மேலாப்ல இருக்கு பாத்தீங்களா? சரியா அது வந்து இது அரைப்படலைல்ல. அதுக்காக இந்த திப்பியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் தனியா. இது நம்மளுக்கு தேவையில்லை. எனக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நான் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ண போறேன். அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவ்வளோதான். ஸோ நம்ம வந்துட்டு உளுந்தங்கஞ்சி மாவு மாதிரி ஆக்சுவலாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் நல்லா பொறுமையாக ஆக்சுவலாக இது வேகணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இதை வந்துட்டு நம்ம சிம்மில் வைக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா அப்படியே கிண்ணோம்னா நல்லா அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ இது இப்படியே ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா வந்துருச்சு. ஸோ இன்னும் லைட்டா கொஞ்சம் கெட்டியா வந்ததும் நம்ம இறக்கிடலாம். இல்ல இந்த கன்சிஸ்டன்சியே என் குழந்தைக்கு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னீங்க அப்படின்னா நீங்க வந்து 6 to 7 months பேபி கொடுக்குறப்போ இந்த கன்சிஸ்டன்சிலேயே நீங்க கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. நான் வந்து எனக்கு 7 months பேபி கொடுக்கறதுனால நான் இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணி வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். நீங்க வந்து 1 வயசு குழந்தைக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல கொஞ்சமா வெல்லமோ இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரையோ நீங்க சேர்த்து கொடுக்கலாம். நான் பெரியவங்க குடிக்கிறா இருந்தாலும் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இவனுக்கு 1 வயசு கம்மியா இருக்கனால கொடுக்கறதுனால நான் எதுவுமே சேர்க்கல. இதை நான் அப்படியே ஒரு பவுலுக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா செம்ம டேஸ்டா இருக்கு. ஸோ மீதி இருக்கிறத வந்துட்டு நான் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சேர்த்து சாப்பிடலான் இருக்கேன். அந்த அளவுக்கு எம்மியா இருக்கு. ஸோ வியானுக்கு கொஞ்சமா எடுத்து வாயில வச்சேன். வியானும் நல்லா டேஸ்டா தான் இருக்குன்ற மாதிரி பண்ணிட்டு கேட்டுட்டே இருந்தா. தங்கம் வேணுமா மாமா, வேணுமா வேணுமா, சூடா இருக்கான்னு பாத்துக்கா. ரொம்பவே நல்ல ஹெல்தியான சூப்பரான அண்ட் வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு செம்மையான லஞ்ச் வந்துட்டு நீங்க வந்துட்டு மார்னிங் நீங்க பிரேக்ஃபாஸ்டாவும் கொடுக்கலாம் அண்ட் நீங்க லஞ்சாவும் வந்து ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ்க்கு மறக்காம ஜெகா உஷா வைப்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.